தொடர்ந்து தொடும் தூரத்தில் புதையல். தயங்குகிறவர் கைதட்டுகிறார், துணிந்தவள் கைதட்டல் பெறுகிறாள். பிடல் காஸ்ட்ரோ. ஆதவன் என்ற சிறுவன் அவன் அம்மாவுடன் காட்டை ஒட்டிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். குழந்தையாய் இருக்கும் போதே அவனது தந்தையும் தாயும் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில், ஆதவா, உன்னை தனியா விட்டுட்டு போறமேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஆனாலும் நீ தைரியமானவன், உன்னால தனியா சாதிக்க முடியும்னு நான் நம்புறேன். நம்ம கிராமத்தை ஒட்டி இருக்கும் காட்டுக்குள்ள ஒரு பெரிய புதையல் இருக்கு. ஆனா அதை அவ்வளவு சுலபமா அடைய முடியாது. நிறைய தடைகள் வரும். நீ பயப்படாம தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த புதையலை அடையலாம் என்றார். இப்படி சொன்னதோடு ஒரு சிறிய பெட்டியையும் தந்து, இந்த மந்திர பெட்டி. எப்போதெல்லாம் தடைகள் வருதோ அப்போ அந்த பெட்டியில் இருக்கும் மந்திரத்தை சொல், தடைகள் காணாமல் போகும் என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டார். இருந்த ஒரே ஆதரவான அம்மாவும் இப்போது இல்லாததால் வேறு வழி இல்லாமல் அந்த மந்திர பெட்டியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் புதையலை தேடிச் சென்றான் ஆதவன். பயப்படாமல் முயற்சி செய். அம்மா இறந்த சோகம், பகலெல்லாம் நடந்த களைப்பு, பசி அனைத்தும் சேர சோர்ந்து போய் வீட்டுக்கே போய்விடலாமா என்று நினைத்தான். அம்மா தந்த அந்த மந்திர பெட்டியை நினைவுக்கு வந்தது. திறந்து பார்த்தான். ஒரு தாளில் எழுதப்பட்டிருந்தது. மந்திரம் சொன்னதும் புதிய தெம்பு வந்து எழுந்து நடந்தான். கொஞ்சம் தூரம் போனதும் பல மரங்கள் நிறைந்த காடு வந்தது. ஆகா, மந்திரம் நல்லா வேலை செய்துன்னு மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து பசியாறினான். அவசரமாக சாப்பிட்டதில் விக்கல் எடுத்தது. சுற்றியும் எங்கேயும் தண்ணீர் இல்லை. என்ன செய்வதென்று பயம் வந்தது. பயப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய் என்று அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே மந்திரத்தை சொன்னதும் உற்சாகம் வந்து நடக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் தூரத்தில் சலசலவென ஒரு ஆறு ஓடுவதைக் கண்டு தாகம் தீர தண்ணீரை அள்ளி குடித்தான். இந்த ஆற்றை கடந்து போனால்தான் புதையலை எடுக்க முடியும் என்று ஒரு புத்தியில் உரைத்தது. மீண்டும் மனம் சோர்ந்து போனான். இருந்தாலும் அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்ற மறுபடியும் மந்திரத்தை சொன்னவாறு அந்த ஆற்றை எப்படி கடப்பது என்று யோசித்தான். ஆற்றங்கரையில் விழுது கிடந்த மரங்களை காட்டு கொடிகளை பயன்படுத்தி கட்டி படகு போல் செய்து அதன் மீது ஏறி அக்கறைக்கு சென்றான். அங்கே ஒரு குகை கண்ணில் பட்டது. இந்த குகைக்குள் இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்று பயந்தவாறே உள்ளே சென்றான். ஆனால் அவன் ஆச்சரியப்படும் வகையில் குகையின் நடுவில் பெரிய பெட்டியில் நிறைய தங்கம் வைரமும் புதையல் இருந்தது. அந்த புதையலை கொண்டு தானும் வசதியாக வாழ்ந்ததோடு கிராமத்து மக்களுக்கும் உதவிகள் செய்து மகிழ்ந்திருந்தான். மந்திர வார்த்தையை சொல்லவா? இந்த கதையில் வருவது போல நமக்கு ஒவ்வொரு மந்திர வார்த்தை தெரிந்து நம்மாலும் புதையலை எடுக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறதா? தொடர்ந்து செல், தொடும் தூரத்தில் புதையல் என்பதுதான் அந்த மந்திர வார்த்தை. உங்கள் வாழ்வின் குறிக்கோள் தான் அந்த புதையல். எடிசன் பல்பை கண்டுபிடித்ததும், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததும், மேரி மற்றும் பியர் கியூரி இணைந்து ரேடியத்தை கண்டுபிடித்ததும், அப்துல் கலாம் இந்தியாவின் குடியரசுத் தலைவரானதும் ஒரே நாளில் மந்திரத்தால் நடந்ததல்ல. மாறாக பல தோல்விகளுக்கு பின்பும் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயற்சிகள் கிடைத்த பலன்தான் அது. உலகில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படாமல், மனம் சோர்வுறும் போது தொடர்ந்து செல், தொடும் தூரத்தில் புதையல், என்னால் குறிக்கோளை அடைய முடியும் என்பது போன்ற ஆழ்மன கட்டளைகளை சொல்லியபடி குறிக்கோள் நிறைவேறியது போல மனதில் கற்பனை செய்து பார்த்தால், உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்கள் வாழ்வில் லட்சியத்தை நிச்சயம் அடைய முடியும்.